ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருந்த அதாவது ரவுண்ட் 3 கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு என்னாச்சு பார்த்தா கிடச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டே இருக்குது. சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக யூபிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 480க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா யூபி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12+2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ். 12,000 வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, 2 lakh ஹாஸ்டல் ஃபீஸ். இந்த அமௌண்ட் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 480க்கு மேலே எனக்கு மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கோட அதாவது நம்மளோட டீம்டு யூனிவர்சிட்டிஸ். சரியா, டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ அட்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிறைய பேருக்கு ஆசையும் விருப்பம் கூட. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கிடைக்காத மாணவர்கள் எல்லா பேருமே, சரியா, அதாவது செகண்ட் ரவுண்டில் கிடைக்காத ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே வராங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வராங்க. அதனால இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் கொஞ்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் நெகட்டிவாக சொல்ல வரல. சரியா, கொஞ்சம் நீங்கள் என்னன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா நம்ம டீம்டில் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிரும், அதே மாதிரி ஃபீஸ் வந்து குறைச்சிடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. என்ஆர்ஐ கன்வர்ஷன் மூலியமாக வேணால் நம்ம என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே தவிர மற்றபடி நமக்கு டீம்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி டீம்டில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கவர்மெண்ட் காலேஜும் எடுத்துங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே மேக்ஸிமம் ஒரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க தான் செய்யுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது திண்டுக்கல். சரியா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. எஸ்சிக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. ஓவராலாக நம்ம பார்க்கும்போது எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே மேக்ஸிமம் வந்து ஒரு சீட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அது எஸ்டிலையும் ஒரு சீட் இருக்குது, எஸ்சிலையும் ஒரு சீட் இருக்குது. மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் தயவுசெய்து ட்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சப்போஸ் அந்த பார்டர் மார்க்கில் இருக்கவங்களுக்கு நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் மேபி என்னாச்சு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்ஆர்ஐ கோட்டாவில் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட் இருக்குது. பெய்டு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 சீட் வந்து வேகன்சி இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து டீம்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் பாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சீட் வந்து இருக்குது. ஓப்பன் கேட்டகரி மட்டும்தான் பாரத்தில், என்ஆர்ஐ அங்கே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டீம்டுன்னு நம்ம சொல்லும் போது அதாவது மற்ற எல்லாமே கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 9 சீட் இருக்குது. சரியா, அதுவும் பெய்டு சீட் தான். என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து அங்கே கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ஆர்ஐக்கு வந்து 38 சீட் இருக்குது. சரியா, என்ஆர்ஐக்கு 38 சீட் இருக்குது. அதே மாதிரி பெய்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா 14 சீட், ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 சீட் இருக்குது. இந்த என்ஆர்ஐயில் இவ்வளோ சீட்ஸ் இருக்கே சார், அதை என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்போஸ் என்ஆர்ஐயில் ரவுண்ட் 3ல சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஸ்டே வேகன்சிக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்துடும். அதனால் அது ஓப்பன் கேட்டகரியில் ஸ்டே ரவுண்டில் வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்போது சத்தியபாமாவில் நமக்கு வந்து 2 சீட்டு மட்டும் தாங்க, அது வந்து பிடிஎஸ். சரியா, அதுக்கப்புறம் நம்ம வந்து சவிதாலையும் வந்து ஒரு சீட் இருக்குது, அது வந்து பிடிஎஸ். சவிதா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்பிபிஎஸ் வந்து 5 சீட் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில். அதுக்கப்புறம் ஸ்ரீ சத்யசாயில் வந்து பார்த்தீங்கன்னா 45 சீட் இருக்குது. சரியா,
45 சீட் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில். நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சத்யசாயில நீங்கள் என்னாச்சு பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் 206ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே வருமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாலாஜி டெண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் அதாவது நான் ரெசிடென்ஷியல் அதாவது என்ஆர்ஐ கோட்டாவில் 6 சீட் இருக்குது. பெய்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 21 சீட் இருக்குது பாலாஜியில். அதுக்கப்புறம் லலிதாம்பிகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட் வந்து 13 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் டீம்டு பெய்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட் இருக்குது. ராமச்சந்திராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐயில் ஒரே 1 சீட் தான் இருக்குது. அதே மாதிரி பெய்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 சீட் இருக்குது என்ஆர்ஐயில். பெய்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சீட் இருக்குது. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கே வந்து 4 சீட் இருக்குது ஸ்டாண்டியில். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிசி முக்கியமாக எஸ்சி எஸ்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க இல்லை நல்ல கொஞ்சம் மார்க் எடுத்தவங்க தயவுசெய்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கள். சரியா, ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பார்டரில் இருக்க பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக நீங்கள் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ வேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐயில் 3 சீட் இருக்குது. பெய்ட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விஎம்கேவியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து பெய்ட் சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 18 சீட் இருக்குது. விஎம்எஸ் டென்டல் காலேஜ் அதாவது டென்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 சீட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா, இதெல்லாம் நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய அதாவது தமிழ்நாடு டீம்டுக்குரிய வேகன்சி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் தெளிவாகவே. இதை நீங்கள் என்னச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேன், என்ஆர்ஐ கன்வர்ஷன் மூலிமா போனோம் அப்படின்னா நீங்கள் 206க்கு கீழே இருந்தீங்கனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்ஆர்ஐயா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.